ஆரி பிஸ்னஸில் நடக்கக்கூடிய தவறுகள் அதில் எப்படி சரி பண்ணணும், கிளையண்ட் டீலிங் எப்படி இருக்கணுன்றத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு டெய்லி நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளையண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ஆர்டரை வாங்குறீங்கன்னும் போது ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் டெப்த், ஸ்லீவ் லென்த் இது எல்லாம் எவ்வளோ வேணுன்றத 1க்கு 2 தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ தான் கேட்டிருக்கீங்க, இது இங்கே தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். சில கிளைண்ட் வந்து கிளாரிட்டியாக இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. சில கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன வேணுன்றதே அவங்களுக்கு புரியாது. நம்ம அவங்க கேட்ட மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க அதை போட்டு பார்த்துட்டு வந்து ஃபேமிலியில் வந்து இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம், 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க கேட்டுட்டு வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் இப்படி போட மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் இறக்கணுமா, இது இப்படி கொஞ்சம் இறக்கணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஆரி ப்ளவுஸை எடுத்துட்டோம்